முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தபடி சென்னை மாநகராட்சி சார்பில் 86.04 கோடியிலான முடிவுற்ற 63 பணிகளையும் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரகற்று வாரியத்தின் சார்பில் 635.30 கோடியிலான 22 முடிவுற்ற பணிகளையும் திறந்து வைக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். 13 கோடி மதிப்பீட்டில் முடிவுற்ற 183 பணிகளை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பிலே 3 கிலோமீட்டர் நீளத்திலே இருக்கின்ற வேளச்சேரி மேம்பாலம், நீண்ட நாட்களாக மக்கள் எதிர்பார்ப்பில் இருக்கின்ற வேளச்சேரி மேம்பாலம், புழல் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை புதுப்பித்தல் உள்ளிட்ட பணிகள் அனைத்தையும் 1267 கோடி மதிப்பீட்டில் 10 பணிகளுக்கு அடிக்கல் நட்டுமாறு முதலமைச்சர் அவர்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இன்று தொடங்கி வைக்கப்பட்ட பல்வேறு திட்டப்பணிகளை குறித்த குறும்படத்தை தற்போது காணலாம் சார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் நுங்கம்பாக்கம் காதர் நவாஸ்கான் சாலையில் நடைபாதை வளாகம், சூளைமேடு விருகம்பாக்கம் கால்வாயின் குறுக்கே புதிய இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் இன்றைய தினம் முடிக்கப்பட்ட 183 பணிகளுக்கான பணிகளில் 3511 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த முடிவுற்ற பணிகளை பொறுத்தவரையில சென்னை பெருநகர மாநகராட்சி, சென்னை குடிநீர் வாரியம், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் மற்றும் பேரூராட்சிகளின் இயக்குநரகம் சார்பில் கட்டப்பட்ட பாலங்கள், பேருந்து நிலையங்கள், விளையாட்டு மைதானங்கள், பள்ளிக்கூடங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நவீன தொடக்க பள்ளிகள், பள்ளிக்கூடங்களுக்கான ஆய்வகங்கள், அதே போன்று நூலகங்கள், அறிவுசார் மையங்கள், இயற்கை உர ஆலைகள் மற்றும் நீர்நிலைகள் புதுப்பித்தல் உள்ளிட்ட இந்த பணிகளுக்காக 183 பணிகள் நிறைவுற்றிருக்கின்றன. இந்த பணிகள் 3511 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்ட நிலையில தற்பொழுது முதலமைச்சர் இந்த அடுத்த கட்டமாக புதிய பணிகளையும் தொடங்கி வைக்கிறார். அதில் குறிப்பாக சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் 335.62 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 8 புதிய திட்டப்பணிகளுக்கும், சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் சார்பில் 932 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 2 புதிய திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். சென்னை குடிநீர் வாரியத்தை பொறுத்தவரையில் அலுவலக பயன்பாட்டிற்காக 47 லட்சம் ரூபாய் மதிப்பில் அலுவலகர்களுக்கு, அதாவது அங்கு பணியாற்றக்கூடிய அலுவலகருக்கு 5 வாகனங்களையும் வழங்க இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சதீஷ். சென்னை குடிநீர் வாரிய அலுவலர்கள் பயன்பாட்டிற்காக வாங்கப்பட்டுள்ள 5 புதிய வாகனங்களை தொடக்கி வைக்கும் அடையாளமாக 2 ஓட்டுநர்களுக்கு சாவிகளை வழங்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் திரு சிவகுமார் அவர்கள். அடுத்ததாக திரு ராஜேந்திரன் அவர்கள். $1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtv@dttv.in.